படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே 1980 காலகட்டத்தில் படம் மூவ் ஆகுதுங்க. ஊரே சோகத்தில் இருக்கு. ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாரு. ராஜ்கிரண் மற்றும் ராஜ்கிரனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தியேட்டரில் குடியிருந்த கோயில் படம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன படம் பாதியிலே நிற்குதுன்னு என்ன ஆச்சுன்னு பார்த்தா விடிய காலையில் 3:30 மணிக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு ஒரு செய்தி வருது. அதே டைமில் ராஜ்கிரனுக்கு பேரன் பிறக்கான். அந்த குழந்தையோட காலில் ஒரு மச்சம் இருக்கு. பிறந்த நேரம் கரெக்டாக 3:30 மணி. உடனே ராஜ்கிரண் என்ன நினைக்காருன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆரே எனக்கு பேரனா பிறந்துட்டாருன்னு பயங்கரமாக சென்டிமெண்ட் ஆகுறாரு. அவர் அவருடைய பேரனுக்கு ராமுன்னு பேர் வச்சு, நீ நேர்மையாக வாழணும், உழைச்சி சாப்பிடணும், சின்ன வயசுலேருந்தே எம்ஜிஆர் படத்தை காமிச்சு நீயும் இவரே மாதிரி நேர்மையாக வாழணும்னு சொல்லி வளர்க்குறாரு. ஒரு நாள் ஹீரோவுக்கு லாட்டில் 50,000 ரூபா விழுது. சந்தோஷமா ஓடி வந்து தாத்தா கிட்ட சொன்னா, உழைக்காம வர காசு உனக்கு கேட்குறான்னு சொல்லி அந்த லாட்டியை கழிச்சு போட்டுறாரு. அவ்வளோதான், நம்ம ஹீரோட மைண்ட் செட் அப்படியே மாறிடுது. எம்ஜிஆர் மாதிரி வாழணும்னா கஷ்டப்படணும் போல, ஆனால் நம்பியார் மாதிரி கெட்டது பண்ணிட்டு ஜாலியாக செட்டில் ஆகிடலான்னு நம்ம நம்பியாரை ஃபாலோ பண்ணுறாரு ஹீரோ. வெளியில் எம்ஜிஆர் மாதிரி நடிச்சுக்கலாம், உள்ளுக்குள்ளே ஒரு பக்கா நம்பியாரே வாழுதாரு ஹீரோ. தாத்தா ஆசைப்பட்ட மாதிரியே போலீஸாக ஆயிடுறாரு. ஆனால் நேர்மையான போலீஸ் இல்லை, லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு போலீஸா. ஒரு ப்ரொடியூசர் கிட்ட லஞ்சம் வாங்கி அது லீக் ஆகி 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க ஹீரோவை. இந்த விஷயம் தாத்தாவுக்கு தெரிஞ்சா இதை தாங்க முடியாமல் செத்துருவாருன்னு அவரோட கண்ணாடியை எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தாரு ஹீரோ. நியூஸ் பேப்பரை படிக்க விடாமல் ஹீரோ மேனேஜ் பண்ணுறாரு. சஸ்பெண்ட் ஆன கடுப்பில் சரக்கு அடிச்சுட்டு வரும்போது நடு ரோட்டில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அவள் தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஹீரோவும் ஹீரோயினை பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் ஒரு கார் பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகிடுது. அந்த காருக்குள்ளே சத்யராஜோட பொண்ணு இருக்காங்க. அவங்கள காற்றுல கொண்டு போய் காப்பாற்றிடுறாரு ஹீரோவும். சத்யராஜும் ஹீரோ கிட்ட என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்கிறாரு. ஹீரோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கிட்ட சஸ்பென்ஸ் ஆர்டரை கேன்சல் பண்ண வைக்கிறாரு. திரும்பவும் கெத்தா ஸ்டேஷனுக்கு என்ட்ரி கொடுக்காரு நம்ம ஹீரோ. இன்னொரு பக்கம் சத்யராஜும் தூத்துக்குடி சிஎம்மும் சேர்ந்து அங்கே உள்ள கம்பெனியை எதிர்த்து போராடுற மக்கள் மேலே ஷூட் பண்ண பிளான் போடுறாங்க. ஆனால் எல்லோ ஹேக்கர்ஸ்ங்கிற ஒரு டீம் ஒரு அனிமேஷன் வீடியோ ஒன்று லீக் பண்ணுதாங்க. இதை தடுக்க சத்யராஜ் ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாரு. அதில் நம்ம ஹீரோவும் சேர்ந்துருந்தாரு. ஹீரோ பிளான் பண்ணுறாரு, பேக்கா 4 பேரை பிடிச்சி இவங்க தான் அந்த எல்லோ ஹேக்கர்ஸ்னு சொல்லி என்கவுண்டர் பண்ண போகிற அந்த நியூஸை இன்ஃபர்மேஷன் கொடுக்காரு. ஏன்னா இவங்களை காப்பாற்ற ஒரிஜினல் எல்லோ ஹேக்கர் சரண்டர் ஆவாங்கன்னு. இதை வச்சு அவங்கள புற்றலாம்னு பிளான் பண்ணுறாரு ஹீரோ. அதே மாதிரி அவங்களும் வாண்டா வந்து மாட்ட அவங்கள அரெஸ்ட்டும் பண்ணுறாரு. ஆனால் அதே டைமில் ஹீரோ வீட்டில் ஒரு சோகம். தாத்தாவுக்கு உண்மையான முகம் தெரிஞ்சு மனசு உடஞ்சி இறந்தும் போயிருந்தாரு. தாத்தா இறந்த அன்னைக்கு ஹீரோக்குள்ளே ஏதோ நடக்குது. அந்த 4 ஹேக்கர்ஸையும் போலீஸ் என்கவுண்டர் பண்ண போகும்போது குதிரையில் எம்ஜிஆர் கெட்டப்பில் வந்து போலீஸை அடித்து தும்சம் பண்ணிட்டு அவங்க 4 பேரையும் காப்பாற்றிடுறாரு ஹீரோ. ஆனால் காலையில் முழிச்சு பார்த்தா அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. பகலில் போலீஸாக ஹேக்கர்ஸை தேடுறான். ராத்திரி ஆனால் எம்ஜிஆரோட ஆவி அவரோட உடம்புக்குள்ளே வருது. சிட்டியில் நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்குறான். இன்னொரு பக்கம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோ மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ண கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த 4 ஹேக்கர்ஸும் ஒய்ஃபையை ஹேக் பண்ணி ஹீரோவை காப்பாற்றிடுறாங்க. அப்போ தான் ஹீரோவுக்கு தெரிய வருது தன் உடம்புக்குள்ளே எம்ஜிஆரோட ஆன்மா இருக்குதுங்கிறது. இன்னொரு பக்கம் சத்யராஜுக்கு உண்மை தெரிஞ்சு மொத்த ரவுடியும் இறக்கி ஹீரோவை கொல்ல பிளான் பண்ணுறான். ஹீரோ கிட்ட அந்த 2 வில்லங்களையும் பற்றியும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கிது. அதையெல்லாம்